ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். தேவன் நமக்கு கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படியா இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தது தேவனுக்காக எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது அது எவ்வளோ நன்மைகள், நமக்கு கணக்கே வைக்க முடியாது. அவ்வளோ நன்மைகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதற்காக ஒரு சில நிமிஷங்கள் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார். அதற்கு இவ்வளோதான ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் சத்தமாக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தபடினாலே எல்லாம் தேவனை நோக்கி நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவன் இந்த நாளின் ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா வாய்களை திறந்து நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வந்து கொண்டு இருக்கிற மக்களை தேவன் துரிதமாக இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக, எல்லா தடைகளை நீக்கி தேவன் இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நல்ல சுகத்தை கொடுத்து, அவர்கள் இந்த வாரத்தில் யாரெல்லாம் வர முடியலையோ அவர்கள் எல்லாம் தேவன் அடுத்த வாரம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை எத்தனையோ மக்களை அவர்களை நாம் கூப்பிட்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் இன்னும் வராதபடிக்கு தேவன் அப்போ தடைகளோடு இருக்கிறார்கள். தேவன் அப்பேற்பட்ட மக்களை எல்லா தடைகளையும் நீக்கி இந்த இடத்துல வரும்படியாக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனையோ மக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த தேவனை விட்டு பின்மாற்றமாய் கூட போயிருக்கிறார்கள். தேவன் அப்பேற்பட்ட மக்களை எல்லாம் கொண்டு வரும்படியாக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே
தேவன் செய்தெல்லாம் நன்மைகளுக்காக இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை அருமையாக வழி நடத்தி நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து நம்மை இதுவரைக்கும் அற்புதமாக எந்த குறைவின்றி வழி நடத்தி வந்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் சொல்லலாமா? நன்றி நன்றி ராஜா, ஓம் அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா,
அளவில்லா அன்பிற்காக. ஆம் ஆண்டவரே, நீர் அருமையாக எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினீரே. நன்றி ஆண்டவரே. இந்த 4வது வாரத்தில் இந்த இடத்துல உங்களை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவனே நீர் எங்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடுமை ஆராதிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கும் போது நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஆராதனைக்குள் நீங்கள் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க இறங்கி வாருங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க. எங்களோட நீங்க பேசுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்மை அருமையாக வழி நடத்தி இருக்கிறார் இல்லைங்களா? அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. மறுபடியும் ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக சர்வமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக சர்வமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் அவருக்கு ஆராதனை தான். தெய்வம் நம்மை அருமையாக வழிநடத்தினதுக்காக நம்ம என்னதான் செய்ய முடியும்? எப்பொழுதும் அவரை ஆராதிக்க ஒன்றுதான் முடியும். இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அது ஆண்டவருக்கு இதுவும் உரியதுதான். அதனால் அவருக்காக நம்ம ஒன்றும் இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. ஒன்று கொடுக்கலாம், என்னவென்றால் துதி ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை தொழுதிடுவே, கிருபையும் கிடைத்திடுவே. சபையுடனே உம்மை தொழுதிடுவே, கிருபையும் கிடைத்திடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, சிவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, சிவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
கரங்களை அப்படியே உயர்த்தி ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவனே. மறுபடியும் சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவனே. எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றார். ஹல்லேலூயா. பழைய பாடல் தெரிந்தவர்கள் நீங்கள் பாடலாம். இன்றைக்கு இன்னும் மறுபடியும் டிவி கை கொடுத்துருச்சு, பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆபகுக் சொல்லுற மாதிரி ஒன்றுமே இல்லாம கூட என் தேவனை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, லைட் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதோ இருந்தாலும் சரி என் தேவனை நான் ஆராதிப்பேன். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜன், அவர் தேவாதி தேவன், அவர் சீக்கிரம் இறங்கி வருகிறார். ஓரி மாஷீரா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், நம் இயேசு ராஜா வருவார், என் சுத்தரை சேர்ந்திருந்தார். ஆஹா நாமே திசை தேடுவோம், ஆஹா நாமே திசை தேடுவோம், ஆஹா நாமே திசை தேடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என் ராஜா வரும் போகிறார், வேகம் வரும் போகிறார். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க பறந்து நம்ம சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல என்ன இல்லையாமா? பசி தாகம் இல்லை, எந்த நோயும் அந்த இடத்துல இல்லை. ஆனா உள்ள போகணும்னா எந்த தீட்டும் உள்ள என்ன பண்ணாதான் செல்லாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தான் அந்த இடத்துல செல்ல முடியும். ஒரு தீட்டு இல்லாத ஜனங்கள் தான் அந்த இடத்துல சேர முடியும். எந்த விதமான குறைகள் கரைகள் நமக்குள்ள இருந்தால் அவர் வரும்போது நம்ம போக முடியாது, இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, தேவனே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானே நீதி செய்வார், பலனோடு நாம் நின்றார். நீதிமானே நீதி செய்வார், பலனோடு நான் மாறி நின்றார். ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. எல்லாருடைய கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாப்பா வாரும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம். தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் நீதிமான் அல்லப்பா, ஆண்டவரே உம்முடைய வருகை இன்றைக்கு இருந்தால் நான் எந்த நிலைமையில் இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய கிருபை எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஹல்லேலூயா எங்களை ஆண்டவரே ஒரு விசை பரிசுத்தமாக்குவாண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஈகோவாயிரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஈகோவாரவா சுகம் தரும் தேவன், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாம் சேர்த்து சொல்லலாம். நீர் மாத்திரம் போதும், நீர் வரப்போகிறது ராஜாவே, நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் போதும் அப்பா. ஈகோ
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா தேவனே, நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. துதிக்கிறோம் ஆண்டவரே, பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே,
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். பரலோகத்திலிருந்து வெட்ட தேவன் நம்முடைய ஆராதனைக்குள் நம்முடைய தூதர்களோடு நம்முடைய சுற்றிலும் இருக்கிறார் அல்லவா? எவ்வளவு இனிமையான நேரம். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சகலமதிகரமதி. ஓ தேவ பிரசன்னமே. அவருடைய அக்கினி நம்முடைய சுற்றிலும் அக்கினி நம்முடைய சுற்றிலும் இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தூய அக்கினி இங்கே நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை
கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே உன்னதமான கரங்களை தட்டி ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருப்பதற்காக உன்னதமான கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி 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 thank you Lord thank you Lord thank you Lord தேவனே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி நன்றி ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் இயேசுவே வாசிக்கிறோம் அதிரா ஓரி காமலரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி நன்றி துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி ஹல்லேலூயா நன்றி அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவனே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 இயேசுவே நன்றி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம் அப்பா நன்றி ஹல்லேலூயா ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನು ಮಾಡಲಾರೆನು ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೋ ಇಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನು ಮಾಡಲಾರೆನು ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗಿವೆ ಕೈಯ ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗಿವೆ ಕೈಯ ಏನೆಂದಿಗೂ ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನು ಮಾಡಲಾರೆನು ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನೇನು ಮಾಡಲಾರೆನು ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕಪ್ಪ ಉನ್ನ ಪ್ರಸನ್ನ ಸೇವೆಯಾಡವರೇ ನೀನು ಹೋದಲ್ಲಪ್ಪ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಹೋದಲ್ಲಪ್ಪ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಕೊಟ್ಟಾದವರೇ ಅಣ್ಣ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಉನ್ನ ಸೇವೆಯಾಡವರೇ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಯಾರೆಂದಿಗೂ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರಸನ್ನ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ ಬೇಕಯ್ಯ ಯಾವಾಗಲೂ
ஆராதிக்கலாம் ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. பரலோகம் நெருங்கி ஓ நன்றி இயேசுவே, எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ அணைத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, துதிக்கிறோம் இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேத பிரதர் ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட், நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய மகிமை 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 அப்பா. தேங்கள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டது கொண்டிருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ரிஷிமா பாபா பாபா ஓ ரிமா மாமாலா ரபா திரிரி காமா பாலா ரபா ஷிபா பாபா ஓ ரிமா பாபாலா ரபா திரிரி காமா பாலா ரபா ரிபா பாபா. ஓ எஸ் லார்ட், நன்றி 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 இயேசுவே அப்பா. தேவ பிரசன்னம் ரபா ஓ ரிஷிமா பாபா ரபா ரகமா பாலா ரிரிமா பாபா. ஆமாண்டவரே உம்முடைய கிருபை 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 அப்பா. இந்த இடத்துல நம்முடைய வல்லமையான பிரசனத்தை ஊற்றப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ரிமா மாமா பாலாரா ஷிமா காமா பாலாரா ஓ திரி மாமா பாலாரா திரி காமா பாலாரா ஷிபா பாலாரா. ஓ எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் அப்பா. உம்முடைய கிருபை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை பிரசனம் இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை வல்லமை பிரசனம் ஆண்டவரே இப்போது நிரப்பப்படுவதாக ராஜா. இதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா. இந்த பரிசுத்தமான இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒற்று உறவனமாய் கூடி தகப்பனே இப்படியாய் துதிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கனமான மகிமை இந்த இடத்துல ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எஸ் லார்ட், நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா அப்பா. உமக்கு எப்படி அப்பா நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிற ஆண்டவரே. எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ராஜா. ஆமாண்டவரே இந்த மகிமை இந்த பிரசன்னத்தை நாங்கள் பூர்ண ஆண்டவரே ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஊற்றுங்க அப்பா, நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. அப்படிதான் ஆண்டவர் இந்த நாளிலே ஊற்றியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை ஜீவன் நல்ல பிதாவே, இந்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளும் ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் ஆழ்த்தமோடு தகப்படே இதோ அப்படி பலிபடும் என்பதாய் நின்று இயேசுவே இயேசுவே என்று ஆராதிக்கும் போது ஆண்டவரே கிருபை எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஆமாண்டவரே என்ன வேதனையோடு ஆண்டவரே, என்ன கண்ணீர்கள் மத்தியிலும் ஆண்டவரே, அநேக துயரத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, அநேக கடன் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, அநேக தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களப்பா ஆண்டவரே. எத்தனை வேதனைகள் ஆண்டவரே, வியாதிகள் மூலமாய் பாடுகள் மூலமாய் சகிக்க முடியாத அநேக காரியத்தோடு ஆண்டவரே இயேசுவே என் பாரங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் வழிக்கிறோம் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே எங்களை பார்த்து அழுத்தீர் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவரை கூப்பிட்டேரப்பா. இதோ நாங்கள் பாரத்தவே எங்களுக்கு கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விருத்தத்திலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரை கர்த்தாவை விலகி காத்திரு எங்களை நீர் அரவணிக்கமடியாய் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த கூட்டத்தை உடைய கருத்தை முழு பொறுப்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் முடிபறிந்த ராஜா தேவ பிரசனம் இந்த இடத்துல நிரப்பப்படுவதாக ராஜா. பேசுகிற தாசனையும் பேச போகிற வார்த்தைகளையும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசும்போது ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே பேசணும்ப்பா. அந்த வார்த்தைகள் எங்களை தொடற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே மாற முடியாத எங்களுடைய ஆண்டவரே இருதயங்கள் இருந்தால் ஆண்டவரே குருடாக்கப்பட்டிருக்கிற இந்த இருதயங்கள் உடைய வார்த்தை எங்களுக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் செவியார கடந்து போகும்போது அந்த இருதய கனிகள் திறக்கப்படுவதாக ராஜா. நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உடைய வருகிற நாட்களிலே மிகவும் சமீபமாக இருக்கிறதா ராஜா. ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக பாவங்கள் இருக்கிறது ராஜா. அநேக குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. அதை விற்று நாங்கள் விலகி வர
ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே வழியும் சத்தி ஜீவனுமா இருந்து நடத்தி வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளையிலிருந்து நமக்கு VBS இருக்கும். 9 ಮಣಿಲಿருந்து 12 ಮಣಿ ವರೆக்கும். ನಾಳೆಯಿಂದ VBS 9 ಗಂಟೆಯಿಂದ 12 ಗಂಟೆವರೆಗೂ ಇಲ್ಲಿರುತ್ತೆ. ಮಕ್ಕಳು ಮತ್ತು ಅವರ ಫ್ರೆಂಡ್ಸನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡಬೇಕು, ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. தேவன்தான் இந்த VBS மூலமாக அநேக சிறிய மக்களை சந்திக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதனால் நமக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த வாரத்தில் உபவாச ஜெபம் இருக்காது. ஏனென்றால் VBS இருக்கிறபடினாலே நமக்கு இந்த நாட்களில் எல்லா நாட்களிலும் VBS சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு VBS இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு VBS ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை VBS ப்ரோக்ராம் இருக்கிறபடினாலே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆராதனை அது இருக்காது. நீங்கள் இந்த சாயந்தரம் இருக்காது, காலையில் இருக்கும். அடுத்த வாரம் காலையில் 2 ஆராதனையும் இருக்கும். கன்னட ஆராதனையும் இருக்கும், தமிழ் ஆராதனையும் இருக்கும். ஆனால் சாயங்காலம் ஆராதனை இருக்காது. ஏனென்றால் அப்பொழுது VBS ப்ரோக்ராம் இருக்கும், உபவாச ஜெபம் இருக்காது. நீங்கள் இதை ஞாபகத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் பைபிள் ஸ்டடி எடுக்க முடியாமல் போய்விட்டது. நாம் அடுத்த மாதத்தில் 2 வாரம் நம்ம வச்சுக்கலாம். தேவன் அதுக்கு உதவி செய்வார். அதே போல் அடுத்த மாதத்தில் ஞானஸ்நானம் ஆராதனை வைக்கலான்னு ஒரு ஆலோசனை. ஞானஸ்நானம் உங்களுக்கு நாம் ஒரு ஆத்மா இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தர் இன்னும் 1 இல்லை 2 பேர் ரெடியாக இருந்தாங்கன்னா நாம் ஞானஸ்நானம் நம்ம கொடுக்கலாம். அதனால் அந்த காரியத்துக்காக கூட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எத்தனை மக்களை நாம் ரட்சிக்க முடியுமோ அத்தனை மக்களை நாம் என்ன பண்ணுவோம், நாம் தேவனுடைய வழிக்கு நாம் கொண்டு வருவோம். நாம் வெறும் விதையை விதைக்கணும், அவ்வளோதான். மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நாம் அதை கவலைப்பட தேவையில்லை. நாம் வெறும் விதைக்கிற ஒரு காரியம்தான் நமக்கு. அதனால் நாம் அப்படியாக நாம் விதைப்போம். தேவன் அவருடைய உள்ளங்களிலே அவர் பேசுவார். இப்பொழுது இன்றைக்கு சாயங்காலம் சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே கிளாஸில் VBSக்கு தேவையான காரியங்கள், சில காரியங்களை நாம் இன்றைக்கும் கற்றுக்கொள்வோம். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொண்டு வாங்க. இந்த சபை முழுவதும் பிள்ளைகளாய் நாளைக்கு இருக்க வேண்டும். நாளைக்கு 9 மணிக்கு இருக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து பிள்ளைகளை, அந்த சைட்லேருந்து வர பிள்ளைகளை நாம் வேனில் நம்ம கூட்டிகிட்டு வருவோம். இந்த சைடெல்லாம் அவங்களே பார்த்துக்கலாம். அது எப்படி நாளைக்குன்னு வந்த பின்பு தான் நமக்கு தெரியும், எப்படி நாம் யார் யாரை பிக்கப் பண்ண முடியும், யார் யாரை ட்ராப் பண்ண முடியும் என்று சொல்லி நாம் பசங்களெல்லாம் வந்த பின்னால் தான் நம்ம அதுக்கு பிளான் போட முடியும். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் காணிக்கையும் தஸ்மபாகத்தையும் நாம் செலுத்துவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் என்ன பண்ண மாட்டாங்க ஒருபோதும். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாக கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
ஜெபிக்கலாம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக யுவராஜ் பிரதர் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். உம்மை துதியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபத் நாளில் ஹalleluya இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஹalleluya ஆண்டவரே நாங்கள் கூடி ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தியதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர், மகிமையான தேவன், மகத்துவமான தேவன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில ஹalleluya ஆண்டவரே அனைவரும் ஆண்டவரே அபிஷேகத்தில் நிரப்பினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே நீர் ஆண்டவரே வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கைக்காக ஹalleluya நீர் ஹalleluya ஆண்டவரே இந்த ஹalleluya ஆண்டவரே இந்த தாசனை ஆண்டவரே நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி. ஒவ்வொரு ஆண்டவரே காணிக்கைக்காக ஆண்டவரே கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே அனைவருக்கும் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் கொடுப்பதற்காக நன்றி ஹalleluya. இந்த தேவதாசன் மூலமாக ஆண்டவரே வேத வசனங்களை ஆண்டவரே நீர் கொடுக்க போகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஓ எஸ் தி லார்ட், glory glory to the lord, glory to the lord ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வேத வசனங்களை வேத வித்து உம்முடைய வார்த்தை ஹalleluya ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யவே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யவே. வேதத்தில் காணும் பாதமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுவே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அதை தாமதமாக அவர் செய்கிறார் என்று நம்முடைய யோசனைகள் நமக்கு இருக்கலாம். அநேக நேரம் நம்ம பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பிரச்சனைகளிலே நான் இருக்கிறேனே, இவ்வளோ காரியங்களிலே நான் இருக்கிறேனே, தேவன் என்னை எப்போ என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாம் சில நேரம் நாம் யோசிப்பது நமக்கு உண்டு. ஆனால் நாம் யோசிக்கிறதுக்கும் ஆண்டவர் யோசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் அது இருக்கிறது. நம்முடைய டைமிங்ஸுக்கும் ஆண்டவருடைய டைமிங்ஸுக்கும் அது என்ன இருக்குது, ஒரு வித்தியாசம் அது இருக்கிறது. ஆண்டவர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அவர் அவருடைய டைமில் செய்யும்போது அது வித்தியாசம் மாத்திரம் அல்ல, அது எப்படி இருக்குது என்றால் அது ஜனங்களுக்கு ஆச்சரியமும் அது கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. பார்க்கும்போது ஒரு 2-3 காரியத்தை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தேவனுடைய டைமிங்ஸுனால அந்த இடத்துல அவர்கள் கண்ட ஒரு வித்தியாசத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். தேவன் அவர் நேற்றும் இன்றும்
என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் தேவனுடைய டைமிங்ஸ் தான் அது உண்மையாய் அது சிறந்த டைம் என்று சொல்லி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எந்தெந்த காரியம் எந்தெந்த நேரத்தில் செய்கிறாரோ அதற்காக நாம் காத்திருக்க இன்றைக்கு நாம் சில காரியங்களை பார்த்து நாம் உற்சாகப்படுவோம். முதலாவது நாம் வாசிக்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான். நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா அவன் வந்து செத்து போயிருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் மார்த்தாள் தேவனை பார்த்து கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் லாசரு அவன் உடம்பு சரியில்லைன்னு. அந்த இடத்துலேருந்து தேவனுக்கு மெசேஜும் வந்திருக்கிறது. இப்படி உங்களுடைய பிரியமான ஒரு நண்பன் இல்லை சகோதரன் அவன் என்ன இருக்கிறா அப்படி, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய மார்த்தாவை போல யோசிச்சிருந்தார்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம், புறப்பட்டு தன்னுடைய சகோதரன் இல்லை தன்னுடைய நண்பர்னை வைத்துக்கொள்ளலாம். நண்பரை அன்றைக்கு என்ன பண்ணியிருக்க முடியும், சுகத்தை கொடுத்துருக்க முடியும். ஆனால் தேவனுடைய டைமிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறபடினாலே லாசரு அந்த டைம் வரைக்கும் என்ன இல்லை, உயிரோடு இருக்கும் இல்லை, அவன் மரித்தும் போயிட்டான். அப்போ லாசரு மரித்து போடுறனே இவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுறது, அவ்வளோதான், லாசரு மறுபடியும் என்ன பண்ண மாட்டா அப்படி உயிரோடு வரமாட்டா அப்படி என்று சொல்லி தான் சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணார்கள், ஆண்டவரை பார்த்து, ஐயோ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல உயிரோடு வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது சில காரியங்கள் இனிமேல் இது முடியாது, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, நான் இப்படியே தான் இருக்க வேண்டுமோ என்று சொல்லி சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுகிறோம், தேவனிடத்தில் நாம் அப்படியே ஒப்பு கொடுத்துட்றோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நேரத்துக்கு காக்காதபடிக்கு அதுக்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை, இதுக்கு மேலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டார், அற்புதத்தை செய்ய மாட்டார் என்ற கூட நம்ம சில நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் தேவன் அவருக்கு தெரியும் எப்போ என்ன செய்ய வேண்டும் என்று. அவருடைய நேரத்தை அவருடைய கணக்கு அது வித்தியாசமாக இருக்கிறபடினால தான் லாசருவை என்ன பண்ணார், 3 நாள் நீ கல்லறையிலேயே நீ இரு, 4வது நாள் தான் என்ன பண்ணுற அப்படி வர. ஆண்டவர் ஏதாவது வந்திருந்து அவர் லாசரை மரித்திருந்தா கூட செகண்ட் டேயே உயிர் தெழ வச்சிருந்தார்னா யூத மக்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அது அற்புதம் என்றே எண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் என்ன இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய யோசனை எப்படின்னா, ஒரு ஆத்மா என்ன பண்ணுமா, செத்துட்டா 3 நாள் அங்கேயே சுற்றிட்டே இருக்குமா, 3வது நாள் தான் அப்புறமா அது 4வது நாள் தான் என்ன பண்ணுமா, அது தன்னுடைய ஆண்டவர் இடத்துக்கு போகும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். அப்போ தேவன் அற்புதம் செய்திருந்தால் இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இது அற்புதமே இல்லைப்பா, என்ன அங்கே தான் ஆத்மா இருந்ததுக்கு கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டார் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு யோசனையில் தான் யூத மக்கள் இருக்கிறபடினால தான் ஆண்டவர் அவங்கெல்லாம் என்ன பண்ணட்டும், அதையும் மீறி உண்மையாய் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், உயிருள்ள தேவன் இந்த பூமியில் இருக்கிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல மரணத்தை வெல்லுகிற தேவன் இருக்கிறார் என்ற ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தான் என்ன பண்ணுகிறார், அப்படி 4வது நாள் என்ன பண்ணுறாடி லாசரை உயிரோடு எழுதுகிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு அற்புதமுக்கும் ஒரு காரியங்கள் இருக்கலாம், இருக்கிறது காரியம் இருக்கலாம் இல்லை இருக்குது.
ஆனாலும் தேவன் நம்முடைய நிலைமையை வந்து ஒரே நாளிலே மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நாளில் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கள். 1, 2, 3 வாசிக்கும் போது தாவீது கேட்குற அப்படி. அப்போ 5ஆம் வசனத்துலேருந்து அப்படியே வாசிங்க. ம் 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 போதும். மேவிபோஷேத் அவனை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவனை வந்து ஒளிச்சு வச்சிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அவனுக்கு வந்து ஏற்கனவே அவனுக்கு காலு முடமாக இருந்தது. ஏன் முடமாக இருந்ததுன்னா, தன்னுடைய வேலைக்காரி என்ன பண்ணிடுற அப்படி சின்ன வயசில் கீழே போட்டு அவனால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஆனால் அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க, அவனை வந்து ஒளிச்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து மேவிபோஷேத்து நிலைமையில் இருந்திருந்தால் நாம் யோசிச்சிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருந்திருக்கும், நான் ஒளிஞ்சிட்டே நான் தான் இருக்கணும், நான் இந்த உலகத்துக்கு நான் வெளியில் வரவே முடியாது, என் மரணம் வரைக்கும் நான் எப்படி தான் இருக்கணும், இதே போல தான் இருக்க வேண்டும் என்று நான் யோசிச்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் அப்படி இருக்கவே இல்லை. ஒரே நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒளிந்திருந்த இடத்துல இருந்து ராஜாவின் மேஜைக்கு மேவிபோஷத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. கேட்குற அப்படி யாராவது யோனத்தானுடைய பிள்ளைகளிலே இல்லை குடும்பத்தாரில் யாராவது இருக்கிறார்களா, அவர் மேல் நான் என்ன பண்ணட்டும், தயவு. ஆமாம். அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டவர் தலைகீழ மாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய யோசனைகள் போல இல்லவே இல்லை. ஏன் நம்முடைய யோசனைகள் போல் இல்லவே என்றால், நாம் யோசிக்கிறதெல்லாம் இந்த லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறது அது வேற லெவலில் இருக்கும். ஆண்டவர் பண்ணுகிற காரியம், அதற்காக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். தாவீதை வந்து அவர் வந்து ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். அவர் வந்து அபிஷேகம் செய்த போது அவன் நினைச்சிருக்கலாம், ஒன்னி நான் என்ன பண்ணுறேன், நான் ராஜாவாகிவிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு வந்து உன்னிமேல் நான் வந்து ராஜா தான், நான் வந்து எங்கத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பேன், வேலைக்காரங்களெல்லாம் இருப்பாங்க, எனக்கு நான் கட்டளை இட்டால் எல்லாம் ஆயிரக்கணக்கான போர் செய்வர்கள் எல்லாம் என் பின்னால் வருவாங்கன்னு. ஆனால் அபிஷேகம் செய்து அவன் அப்படி இருக்கவே இல்லை. அவனை அபிஷேகம் செய்தார்கள். ஆனால் அவனோ தன்னுடைய ஜீவனுக்கு பயந்துட்டு எங்கே போற அப்படி போய் குகையில் இருக்கிறான். சவுலுக்கு பயந்துட்டு அவன் என்ன பண்ணுகிறான், குகையில் போய் உக்காந்துட்டு அந்த இடத்துல அவன் ஆண்டவரை கேட்டு. அப்போ அவ்வளோ கஷ்டத்திலையும் ராஜா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாய் இருக்க வேண்டியவன், ஆனால் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிற அப்படி, குகையில் மறைஞ்சிட்டு இருக்கிற அப்படி. அப்போ குகையில் மறைஞ்சிட்டு இருக்கிற நாம் சில நேரம் ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கலாம், ஆண்டவர் நம்மை வந்து கைவிட மாட்டேன்னு ஒன்னே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு வேணா ப்ராஃபஸி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற காரியங்களை உங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவர் சொன்னது ஒன்று இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்ப நம்முடைய நிலைமைகள் ஆண்டவர் கண்டிப்பாக அறிவார். அப்ப தேவனுடைய காலத்துக்காக அவன் காத்து கொண்டு தான் இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டும் போது கூட அவனுக்கு தெரியும், என் தேவன் என்ன செய்வார் என்று அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு,
கைவிட மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். அதனால தான் குகையில் இருந்து நீங்கள் சங்கீதம் 57ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5-6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது குகையில் இருந்து அவன் சொல்லுகிறான், எனக்கு முன்பாக குழியை வெட்டி தேவனே நான் என்ன பண்ணுவேன்னா பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? குழி வெட்டி இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அவனை சுற்றிலும் எனிமீஸ் தான், எல்லாம் விரோதிகள் தான் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அவன் வீரனாக இருந்தாலும் அவனுடைய சாவு முன்னால் இருக்கும்போது கொஞ்சம் என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அப்போ கஷ்டங்கள் வரும்போது நமக்கு சில பயங்கள் இருக்கலாம். வேதனை இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்று யோசிக்கலாம். ஆனால் தாவீது அதை சொல்லல. என்னதான் இருந்தாலும் சரி, என்ன துன்பத்தில் இருந்தாலும் சரி, நான் குகையில் உட்காந்துட்டா இருந்தாலும் சரி, நான் ராஜாவா இருக்க வேண்டியவன், நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நான் கேள்வி கேட்காதபடிக்கு அந்த இடத்துலையும் நான் தேவனை நான் ஆராதிப்பேன். நான் தேவனை என்ன பண்ணிட்டு இருப்பேன்? துதித்து கொண்டே தான் இருப்பேன். என் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காட்டி கூட, என் ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாட்டி பதில் கொடுக்காட்டி கூட நான் தேவனை துதித்து கொண்டு தான் இருப்பேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த காலத்துக்காக நான் காத்திருப்பேன் என்றுதான். அதே போலதான் நாம் யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு என்ன பண்ணி கொண்டிருந்தா? அப்படி அவனும் சொப்பனத்தை கண்டான். சொப்பனத்தில் என்னன்னு கண்டான்? தன்னுடைய அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுங்களேன், வணங்குவாங்க. அது மாத்திரமல்ல, சந்திரனும் சூரியனும். ஆமா, அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை கண்ட அந்த யோசேப்பு பள்ளத்தில் இருக்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய சகோதரர்கள் அவங்க எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. குழியில போட்டிருக்கும் போது அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னென்னவோ எனக்கு தரிசனத்தை காமிச்சிங்க, நான் இப்போ எந்த இடத்துல இருக்கிறேன்? குழியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? இல்லை, அதுதான் போச்சு. போய் ஆண்டவர் அவனை ஒரு சிறைச்சாலையில் வைக்கிறார். அப்படி சிறைச்சாலையில் அந்த இடத்துல அவன் இருக்கிறான். 2 பேர்த்துக்கு அவன் என்ன பண்ணுறான்? தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுகிறான். அதுவும் கரெக்டாக நடக்குது. அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் கரெக்டாக நடக்குது. ஒருத்தன் சாகுறான், இன்னொருத்தன் உயர்த்த படுகிறான். ஆனாலும் அவனை என்ன பண்ணிடுறாங்க? அவன் அந்த இடத்துலயே தான் இருக்கிறான். அந்த இடத்துல உட்காந்துட்டு அவன் என்ன கேட்டுட்டு இருந்தான்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. சும்மா உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தா ஆண்டவர் அவனோடு இருந்திருக்க மாட்டான். அப்படி அந்த இடத்துல அவன் போய் கண்ணீரோடு ஐயையோ ஐயோன்ட்டு இருந்திருந்தா ஆண்டவர் இருந்திருக்க முடியாது. அந்த இடத்துலையும் அவன் தேவனை ஆராதிக்கிறபடினால தான் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தார். ஹல்லேலூயா. அவன் செய்த காரியத்திலே ஆண்டவர் கூட இருந்தபடினால தான் தலைவர் பார்த்து, ஐயோ இவன் கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். இருக்கிற அதிகாரமெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய நிலைமை ஆண்டவர் அறிவார், நம்முடைய பிரச்சனைகள் கண்ணீர்கள். ஆனால் எத்தனை பேர் தாவீதை போலவோ, இல்லை எத்தனை பேர் நாம் யோசேப்பை போலவோ என் தேவன் எனக்கு கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் இன்னும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஏற்ற காலத்துக்கு நேரத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். நாம் மேல் ஆசை வச்சிருக்கலாம். நாம் ஆசை வைக்கிறது, தேவனிடத்தில் கேட்கறது, அதில் எந்த தவறும் இல்லை.
ஆனால் தேவனுடைய பதில் என்ன என்று அதற்காக காத்திருக்கிறது தான் நமக்கு, அதுதான் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கு விட பெரிய இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிடுறோம், குழம்பி போயிருப்போம். அப்போ எந்த நேரம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதற்காக காத்திருக்க ஆண்டவருடைய நேரத்துக்காக தான், இல்லைங்களா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி உன் சன்னதியை நான் என்ன பண்ணுகிறேன், ஆமா, வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் இந்த மணலை போலவும் நான் என்ன பண்ணுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து அவ்வளோ பெரிய சந்ததி நான் கொடுக்கிறேன். ஆனா அவனுக்கு வயசு எவ்வளோ ஆயிடுச்சு? ஆமா, இல்லைங்களா? ஆனா ஆண்டவருடைய நேரம் வரும்போது, ஆண்டவருடைய நேரம் வரும்போது அவர் அருமையாக அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் அவசரப்பட்டான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பண்ணதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணல, அது அல்ல, நான் என்ன சொன்னனோ அது கரெக்டாக நான் பண்ணி தான் நான் தீருவேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார், ராஜாவை என்னை தாவீதை ராஜாவாக என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டார். அதனால நான் போய் என்ன பண்ணுகிறேன், சவுலை போய் எப்படியாச்சும் கொன்னுடுறேன், அப்புறம் நான் ராஜாவாக மாறிடுவேன் அவன் சொல்லலை. அவனுக்கு அந்த தருணம் வந்தபோது கூட அவன் சொல்லுகிறான், நான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேலே நான் கையை போட மாட்டேன். அவன் கொண்டிருக்கலாம், அவன் அவசரப்பட்டிருக்கலாம், ஆபிரகாம் மாட்டா, ஒரு ஆகாரம் வந்திருக்கும், ஒரு இஸ்மேல் வந்திருக்கும். இல்லை, என் தேவன் அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்ற நேரத்தில் தான் அவர் செய்வார், ஏற்ற நேரத்தில் தான் அவர் செய்வார். அந்த நேரத்துக்காக தான் நம்ம காத்திருக்கணும், அந்த நேரத்துக்காக தான் நம்ம காத்திருக்கணும். யோசேப்பு அவன் துடித்து போய், ஓ நான் எப்படியாவது எங்காச்சும் போய் நான் ராஜாவை ஆகிடணும், ஏன்னா அதுதான் என்னுடைய தரிசனம், என் தரிசனத்தை நான் ஆண்டவர் எனக்கு காமிச்சார், எப்படியாச்சும் நான் போய் நான் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்படல. எங்கெல்லாம் அவனை கொண்டுட்டு போனார்களோ அந்த இடத்துல எல்லாம் அவன் தேவனோடு தான் இருந்தான். தேவன் எங்கெங்கெல்லாம் கொண்டுட்டு போனாரோ, எந்தெந்த பிரச்சனையில் அவன் இருந்தாலும் சரி, அந்தந்த பிரச்சனையிலும் அவன் தேவனுக்கு அவன் உண்மையாகி இருந்தான். தேவனுக்கு என்னவா இருந்தான்? அதுக்கு தான் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடி போனான். ஏனென்றால் அவன் உண்மையாகி இருந்தான். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தேவன் ஒரு நேரத்தை அவர் வைத்திருப்பார். அந்த நேரத்துக்காக உண்மையாய் காத்திருக்கணும். நாம் அவசரப்பட்டு நம்முடைய யோசனைகள் மாதிரி இல்லை, நம்முடைய தாளந்தை வைத்து ஆண்டவர் சொல்லிட்டார், இதற்காக நான் அப்படிதான் பண்ணுவேன்டல்ல. ஆனால் அந்த நேரத்துக்காக காத்திருக்க தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாயிருக்கிறது. நமக்கு நேரம் ஆயிட்டே இருக்கலாம், நேரம் போய்கொண்டே இருக்கலாம். பிசாசு அவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? பிசாசு ஏன்னா அவன் பொய்க்கு என்னவா இருக்கிறான், பிதாவாய் இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44 நான் பார்க்கும்போது ஆண்டவரே பார்த்து சொல்லுகிறார், அப்படி இவன் யாரா, பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அப்போ ஜனங்கள் மூலியமாக சொல்லலாம், ஐயோ நீ ஏன் நீ இப்படியெல்லாம் நீ இருக்கிறியே, நீ ஆண்டவர் உன்னை என்ன பண்ண மாட்டார், உன்னை குணப்படுத்த மாட்டார், ஆண்டவர் உன்னை என்ன பண்ண மாட்டார், உன்னை உயர்த்த மாட்டார், ஆண்டவர் உன்னை இப்படியே வச்சிருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் பிசாசுக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் தேவனுக்காக காத்திருக்கிறவன் தான், அவன் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவான். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, யோசேப்பு அவன் என்ன பண்ணான், ராஜாக்கு அடுத்த இடத்துல அவனை வைத்தார்கள். ஒரு நாள் வந்தது,
மேவிபோஷேத்து அவன் ஒளிஞ்சிட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஃபியூச்சரே இல்லாமல் இருந்தது. ஆனால் அவனோ ராஜாவின் மேஜையில் உட்கார்ந்து அவன் என்ன பண்ணான்? சாப்பிட்டான். ஒரு நாள் வந்தது, தாவீதை அன்றைக்கு அபிஷேகம் பண்ண அந்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேவை 40 வருஷம் வனாந்திரத்தில் அப்படியே வைத்தார். என்னைக்கு கொன்னுட்டு ஓடி போனானோ அன்னைக்கே மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், மோசே நீ ஓடி போகாத, உன்னைய வச்சு தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் என்ன பண்ணியிருப்பேன், கொண்டுட்டு போவேன் என்று மோசேக்கு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவன் ஓடட்டும், அவன் ஓடட்டும். அப்புறம் என்ன பண்ணாடி? எவ்வளோ வருஷம் இருந்தா அப்படி? அவனும் எத்தனை வருஷம்? ஆமாம், அவனை உருவாக்கும்படியாக 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாடி. 40 வருஷம் கழித்து தான் மறுபடியும் ஆண்டவர் மோசை பார்த்து பேசுகிறாடி. மோசே, நீ என்ன பண்ண? இஸ்ரேல் ஜனங்களை எங்கிருந்து நீ ஓடி வந்தாயோ, நீ அந்த இடத்துக்கு நீ போ. அந்த ஜனங்களை நான் விடுவிக்கும்படியாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் ஓடி போயிருந்தீங்களோ தெரியல. ஐயோ, நீங்கள் பயந்துட்டு நான் தோத்து போயிடுறேன்னு உக்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதே இடத்துக்கு போய் அதை நான் வெற்றி செய்யும்படியாக உன்னை நான் உபயோகிப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ காத்திருக்கும் போதுதான். எப்பொழுது? நீ காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு நீ காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காக இதை செய்வார் என்று என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது தான், அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் வந்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவன் 40 வருஷம் அவனை விட்டுட்டார். யோசேப்பு அவ்வளோ நாள் விட்டுட்டார். எல்லாத்தையும் அப்படிதான். யாரையும் இன்னைக்கு கொண்டுட்டு போய் நாளைக்கு பெரியவனாக்கி ஆண்டவர் என்ன பண்ணல, வைக்கல. மேவிபோஷேத்து தான் போய் கொண்டுட்டு வாப்பா, தாவீது சொல்லுகிற அப்படி போய் கொண்டுட்டு வா. மேவிபோஷேத்து என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அவன் என்ன பண்ண அப்படி, அவன் வந்து காத்திருந்தாடி. ஒன்று மாத்திரம் நிச்சயம், எந்த பொய்யுக்கும் நீங்க காது கொடுக்காதீங்க. ஏனென்றால் வாசிக்கலாம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய யோசனைகள் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். ஆனால் அவர் தக்க அந்த நேரத்தில் அவருடைய டைமிங்ஸில் பண்ணும்போது, அது போல ஒரு ஆச்சரியமான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்முடைய விரோதிகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஐயோ, இவன் போயிட்டான்னு நினைச்சேன், ஐயோ இவன் விழுந்துட்டான்னு நினைச்சேன், ஐயா இவன் இவ்வளவுதான் என்று நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு இவனை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் என்று மற்ற ஜனங்கள் பார்த்து எதிரிக்கு முன்பாக என்ன பண்ணுவாராம், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ, ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು ಕಾಯುತ್ತಿರುವೆ, ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ, ಅದ್ಭುತ
ದರ್ಶನವ ನೆರವೇರಿಸುವ ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ದರ್ಶನವ ನೆರವೇರಿಸುವ ಸುಳ್ಳಾಡದು ನೆರವೇರುವುದು ತಡವಾದರೂ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಸುಳ್ಳಾಡದು ನೆರವೇರುವುದು ತಡವಾದರೂ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕರ್ತನಿಗೆ ಕಾಯುವವನು ಅವಮಾನವಂದರು ನಿಜವಾಗಿ ಅಂತ್ಯವುಂಟು ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗದು ಕರ್ತನಿಗೆ ಕಾಯುವವನು ಬಿಡುಗಡೆ ಕಾಣಲು ಕಾಯುವೆ ಬಿಡುಗಡೆ ಕಾಣಲು ಮನಗಾಲಲ್ಲಿ ಕಾಯುವೆ ಬಲವೊಂದುವೆ ಎದ್ದೇಳುವೆ ಅಂದಿನಂತೆ ಹಾರುವೆ ಬಲವೊಂದುವೆ ಎದ್ದೇಳುವೆ ಅಂದಿನಂತೆ ಹಾರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ அற்புதவ ಹೊಂದಲು காயுத்திருவே. வாசிப்போம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அப்படி நம்ம வாசிக்கும் போது 2ನೇ ರಾಜ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11 12 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 11 12 13 14 இல்லை தமிழ்லே வாசிங்க. ஆ ஆ ம் ம் அவன் கேஎஸ்ஐ பார்த்து இதோ ம் ம் ஆமாம் இவ்வளோ கஷ்டத்தோடும் எங்களை விசாரித்து வர்றியே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது ம் ஆ ஆ ஆ ஆமாம், என் ஜனத்தின் நடுவிலே நான் என்னவா இருக்கிறேன்? ஆ ஆ ம் 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 அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனோ வயதுள்ளவன் என்றான். ம் 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 ம்
ம். ஆமா, உம்முடைய அடியாளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம்? அபத்தம் பொய் சொல்ல வேண்டாம். ம். ம். போதும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது கண்டிப்பாக அது நடக்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தேவன் நம்மை எந்த பிரச்சனையில் இருந்தாலும் காத்திருக்கிறவருக்கு ஆண்டவர் கண்டிப்பாக கிருபை கொடுப்பார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருடைய நேரத்தில் நிச்சயமாக அற்புதத்தை அவர் செய்வார். அந்த அற்புதத்துக்காக நாம் காத்திருக்கலாம், கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡರೂ ಸಂಬಂಧವು ಅಗಳಿದರು. ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡರೂ ಸಂಬಂಧವು ಅಗಳಿದರು. ಕರದಾತನೋ ನಂಬಿಗಸ್ತನೋ ಸುಖ ಜೀವನ ಬರಮಾಡುವನು. மறுபடியும் சொல்லலாமா? கரதாதனோ ನಂಬಿಗಸ್ತನೋ ಸುಖ ಜೀವನ பரமாடு. மறுபடியும் சொல்லலாமா? கரதாதனோ கரதாதனோ ನಂಬಿಗಸ್ತನೋ ಸುಖ ಜೀವನ பரமாடுவನು. ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಅದ್ಭುತವನು ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಅದ್ಭುತವನು ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಕರ್ತನಿಗೆ ಕಾಯುವವರು ಅವಮಾನ ಹೊಂದರು. ನಿಜವಾಗಿ ಅಂತ್ಯವುಂಟು ಈ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗದು. ಕರ್ತನಿಗೆ ಕಾಯುವವರು. முடிவாக மம்மி ஜெயக்குமணியை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சுற்றுகிறேன் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மதியமாய் செய்யும் நல்ல தெய்வமே, அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அடியார்கள் காணோம் கத்தாவே. ஆமாண்டவரே கத்தாவே, முத ஆராதனை கத்தாவ அடியார்கள் பங்கு பெற நிர்வாகத்தின நல்ல கிருபைக்காக கோடாகோடி நன்றி ராஜா. எத்தனையோ மக்கள் ராஜா இந்த ஆராதனையின் கத்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பங்கு பெறாமல் கத்தாவை காணப்படுகிறார்கள் அல்லவா ராஜா. உங்கள் கிருபை அப்பா அடியார்களை மட்டும் கிருபையாக இறக்கமாய் பாதுகாத்து இந்த இடத்தில் கொண்டு வந்து கத்தாவே அப்பா உம்மை ஆராதிக்கும்படி கத்தாவே உம்மை கத்தா மகிமைப்படுத்தும்படி நீங்கள் வரைக்கும் இந்த நல்ல கிருபைக்காக கோடா கோடி சோத்திரம் 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 கத்தாவே. நீரே நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி அப்பா. நீங்கள் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி. நீங்கள் கத்தாவே ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி அப்பா. அந்த நாளும் கத்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் வைக்கிற ராஜா அப்பா. அவர்கள் கத்தாவே மனதுக்கு ஏற்றவனம் கத்தாவே இந்த நாளுமாய் நீங்கள் பேசினபடியால் நன்றி ராஜா. ஆமாண்டவரே உமக்காக காத்திருக்கக்கூடிய கத்தாவே பலத்தையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு கட்டளிட்டு தாருங்க ராஜா. ஆமாப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா அப்பா சோர்ந்து போகாமல் கத்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கத்தாவே ஹல்லேலூயா காத்திருந்து கத்தாவே தக்க சமயத்தில் கத்தாவே
தக்க காரியங்களை கத்தா பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சிற ராஜா. ஆமாண்டவரே, வந்தது நல்லது என்று திரும்பி செல்ல உதவி செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரே, பரிபூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளை எடுத்தாருங்கப்பா. ஆமாண்டவரே, இன்னும் கத்தா வரத்தட்டு போன ஆத்மாக்களையும் கூட இந்த வேலையில் நினைக்கிறோம் ராஜா. அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிங்க ராஜா. எந்த முகாரத்திலிருந்து தங்கத்தா பிள்ளைகள் வரவில்லையோ கத்தாவே, அவர்களுக்கும் கத்தாவே இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்க வேண்டுமா கெஞ்சிற ராஜா. பேசிய மகனை கருத்தில் வைக்கிற ராஜா. இன்னும் கத்தாவே ஹல்லேலூயா, உம்முடைய சத்தியத்தை கத்தாவே சத்தியமாய் போதிக்கும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக காணப்படும், அநேகரும் ரட்சிப்புகள் வழிநடத்த கத்தாவே இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்கப்பா. நீரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று அநேகர் அறிந்து கொண்டு கத்தாவே பிள்ளைக்கு பரத்துடன் ஞானத்தை தந்துருங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த ஊழியத்தை உங்கள் கருத்தில் வைக்கிற ராஜா. இந்த ஊழியத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கப்பா. ஒரு நாட்களில் அப்பா இந்த ஊழியம் பெருகி பெருகி அநேகரை கத்தாவே உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஊழியமாய் காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. விசேஷமாய் கத்தாவே நாளை தினத்திலிருந்து நடக்க இருக்கும் கத்தாவே. ஹல்லேலூயா, விபிஎஸ்கா குடும்ப சுமத்தில் வருகிற ராஜா. அப்பா பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் கொண்டு வாருங்கப்பா. அப்பா அடியார்களால் ஆகாது உம்மாலாகும் அல்லவாண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற பிள்ளைகளை கத்தாவே கொண்டு வந்து கத்தாவே அவர்கள் மூலம் கத்தாவே சத்தியம் கத்தாவே அறிந்து கொண்டு அவர்கள் குடும்பங்கள் முழுவதும் ரட்சிப்பை கண்டு கொள்ளும்படி உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இம்மட்டும் காத்த எபினேசர் நீங்கள் இனிமேலும் காக்க வல்ல தெய்வமாக இருக்கக்கூடிய நன்றி 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 ராஜா. இப்பொழுதும் கத்தாவே அடியார்கள் பிரிந்து சொல்ல இருக்கணும் ராஜா. உங்கள் கத்தாவே கிருபை கத்தாவே ஹல்லேலூயா அடியார்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சிய ராஜா. சாயங்காலம் நடக்கும் கத்தாவே அப்பா சுவிசேஷ ஊழியத்தையும் கூட ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க. உங்கள் நாம மகிமைப்படும்படி உதவி செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை மேன்மை யாவையும் முக்கிய செலுத்தணும் ராஜா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்பவல்ல நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலவாரி மறவாதே. ஆமென். Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.